Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Lehal revision series la question number 43 2017 MCQ la இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இந்த question வந்து a uniform solid wheel rolls along a flat surface at a uniform velocity v without slipping as shown in the figure, right? P is a point on a circumference of the wheel, right? The P is a point of circumference, right? The location of the point P at t is equal to 0 is also shown in the figure. In the location t is equal to 0, right? Variation of horizontal component of the velocity Vx, right? The horizontal component of the velocity Vx of the point P with respect to the surface with the time t is best represented. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பிள்ளைகள் நல்லா அவதானிச்சு பாருங்க. இதில் இது v வெலோசிட்டியோட இங்கே போகுது. அப்போ இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 1 செகண்டில் இது மூவ் ஆகினது v டிஸ்டன்ஸ். அதுதான் அது மீனிங் வந்து v வெலோசிட்டி v மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லலாம். சரி, அப்போ v டிஸ்டன்ஸ் வந்து இது மூவ் ஆகிருக்குது. அப்போ இது v டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிக்குதுங்க. இந்த சேம் 1 செகண்டில் இந்த v டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் என்றால் இது இருந்த சர்க்கம்ஃபரன்ஸில் vங்கிற ஒரு பெரிமீட்டர் உண்டு. சரி, பெரிமீட்டரோட லென்த்துக்குரிய அந்த டிஸ்டன்ஸை வந்து இவர் ரோல் ஆகிருக்கணும். இவரும் சரியாக விங்கிற டிஸ்டன்ஸுக்கு இவர் ரோல் ஆகிருக்கணும். அப்போ விங்கிற டிஸ்டன்ஸுக்கு இவர் ரோல் ஆகி இருந்தால்தான் அந்த 1 செகண்டில் சரி இந்த விங்கிற ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இவருக்கு எடுத்துக்கொள்ளுது. அப்போ அந்த டிஸ்டன்ஸுக்கு இவர் மூவ் ஆகிறாருன்னு சொன்னால் இவரோட ரொட்டேஷனும் வந்து ஒரு செகண்டுக்கு வி மீட்டர்ங்கிற ரொட்டேஷன் தான். சரிதானே? அப்போ இதில் வெலோசிட்டி, அந்த ரொட்டேட்டிங் வெலோசிட்டி ஆல்சோ கோயிங் டு பி v. சரிதானே? அப்போ அந்த v எப்படி இருக்கும்னு சொன்னால் ரைட், இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இப்படி இருக்கும், இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இப்படி இருக்கும், இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இப்படி இருக்கும், இந்த பாயிண்ட் எடுத்தால் இந்த பாயிண்டில் இப்படி இருக்கும். சரி, அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் இந்த சென்டரோட அது இது மேக் பண்ணுற டேஞ்சன்ட் டிரெக்ஷனில் இருக்கும் டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டின்னு அதுக்கு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டிங்கிறதுனால அது மேக்னிடியூடும் வந்து ஈக்குவல் விங்கிற வேல்யூவோடு தான் போகும். அப்போ தான் அது அது அந்த 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 அதாவது என்ன சாமான் தந்திருக்கிற வீல், அந்த வீல் வந்து அதில் அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணலாம். வீலோட ஒரு போர்ஷன் வந்து ஒரு வெலோசிட்டிலேயும் ஒரு போர்ஷன் இன்னொரு வெலோசிட்டிலேயும் மூவ் ஆகலை, எல்லாம் ஒரே வெலோசிட்டியில் மூவ் ஆகும். சரிதானே? அப்போ எல்லாமே வந்து விங்கிற வெலோசிட்டியில் இப்போ மூவ் ஆகிக்கொண்டிருக்கும் என்றால் அதில் ஒரு ரொட்டேஷனல் வெலோசிட்டி, சரிதானே, ஒரு டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டி விங்கிறது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அப்ளை ஆகிக்கொண்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து இந்த பி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் நினச்சி பாருங்கள். இது பி இந்த இடத்துக்கு போனால், இந்த பி இந்த இடத்துக்கு போனால், இந்த பி இந்த இடத்துக்கு போனால் என்ன நடக்கும்ன்றதை பாருங்கள். சரி, அப்போ ஒரு சர்க்கிள் அது மேக் பண்ணும்போது ரைட் அதில் அந்த பிக்குரிய அந்த விஎக்ஸோட வேல்யூ, ஹொரிசான்டல் கம்போனன்ட் இந்த விஎக்ஸோட வேல்யூ, இந்த வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். சரியான பிள்ளை, நல்லா பதானிச்சுக்கலுங்க, நல்லா கவனமாக பார்த்துக்கலுங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல இவருக்கு இந்த இந்த பாயிண்ட்டுக்கு சரி டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டி ஒன்று இருக்குது, அதே நேரம் ஒரு லீனியர் வெலோசிட்டி ஒன்று இருக்குது. இப்போ இந்த வெலோசிட்டி லீனியர் வெலோசிட்டி, இது ரொட்டேஷனல் வெலோசிட்டி, ரொட்டேஷனுக்கு கிடைக்கிற வெலோசிட்டி அது டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டி. இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லீனியர் வெலோசிட்டி మీకు என்ன இது வந்து at the same time it's moving in this direction as well. சரிதானே? அப்போ இந்த சைடுக்கு இது மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த பிக்கு இங்கால பக்கம் விங்கிற ஒரு வெலோசிட்டி இதால் டேஞ்சனால் இருக்குது, சாரி லீனியர் வெலோசிட்டியால் இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்டில் இருக்கிற நேரமும் இருக்கும், இந்த பாயிண்டில் இருக்கிற நேரமும் இருக்கும், இந்த பாயிண்டில் இருக்கிற நேரமும் இருக்கும். சரி, பிங்கிற வெலோசிட்டி. அப்போ இந்த விங்கிற வெலோசிட்டிக்குரிய என்னது ரிசல்டன், இந்த ரெண்டு வெலோசிட்டிஸுடையும் ரிசல்டனோட தான் சரிதானே இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த பிங்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இருக்க போகுது.
சரி அந்த பாயிண்டோட வெலோசிட்டி இருக்க போகுது. இப்போ இந்த பாயிண்ட்ல அதோட வெலோசிட்டி இது v இதுவும் vன்றதுனால இந்த பாயிண்ட்ல அதோட வெலோசிட்டி 0. அப்போ t is equal to 0ல ஸ்டார்ட் பண்ணும்போது வெலோசிட்டி இந்த pக்கு 0 ஒன்று இருந்திருக்கு. அப்போ இந்த 0 ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எத்தனை இருக்குது? தேர்ட் ஆன்சர் மட்டும் வராது, மற்ற 4 ஆன்சரும் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுது. சரி, த நெக்ஸ்ட் பார்ட். இப்போ இதில் ஹொரிசான் இதுவும் v இதுவும் v என்றதுனால சரி அப்படியே இது ரெண்டுக்கு நடுவால் 45 டிகிரி இந்த டிரெக்ஷனில் √2vங்கிறது இதில் வெலோசிட்டியாக இருந்திருக்கும், ரிசல்டன் வெலோசிட்டி. சரிதானே? ரைட். அதே மாதிரி இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரைட் 2vங்கிறது ரிசல்டன் வெலோசிட்டியாக இருந்திருக்கும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி √2vங்கிறது இது ரிசல்டன் வெலோசிட்டியாக இருந்திருக்கு. சரிதானே? ரைட். இப்போ ரிசல்டன் வெலோசிட்டி இப்போ இவன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பீக் இருக்கிற ஹொரிசான்டல் வெலோசிட்டி ரிசல்டன் வெலோசிட்டி அல்ல, the horizontal component of the velocity. இந்த ரிசல்டன் வெலோசிட்டி ஹொரிசான்டல் காம்போனன்ட் தான் இது ரெண்டும் கம்போனன்ட்ன்றதுனா இது ரெண்டும் ஃபோர்ஸ் என்றால் இது ரிசல்டன். இதை நீங்கள் இது ரெண்டும் வெலோசிட்டியாக இருந்தால் இது ரிசல்டன். இதுதான் வெலோசிட்டின்னு எடுத்தீங்கன்னா இது ரெண்டும் கம்போனன்ட். சரிதானே? அப்போ இதுக்குரிய கம்போனன்ட் தான். ஏன்னா இது 45 டிகிரிலாம் இது பண்ண போது √45 இந்த cos 45 எடுத்தீங்கன்னு சொல்லி v தான் திருப்பி வரப்போகுது. சரி, அப்போ இந்த vங்கிற வேல்யூ தான் இந்த இடத்துல vx the horizontal. சரி, இங்கேயும் வந்து எக்ஸுங்கிற டிரெக்ஷனில் இருக்கிறது இந்த 2v 2vயும் சேர்ந்து, இந்த இடத்துல எக்ஸுங்கிற டிரெக்ஷனில் இருக்கிறது எக்ஸ். சரி, அப்போ இதில் வேல்யூ என்ன செய்யுது? 0ல இருந்து எக்ஸுக்கு போய் திருப்பி 2x ஆகி திருப்பி எக்ஸுக்கு போய் திருப்பி 0க்கு வருது. சரி, அப்போ இதில் எக்ஸுக்கு போய் 0 இதுக்கு 2x அதாவது 0ல இருந்து 2v எக்ஸுங்கிற அந்த வேல்யூவுக்கு போய். சரிதானே? திருப்பியும் சொல்கிறேன், நம்ம தான் நினச்சிக்கலுங்க. 0ல இருந்து vxக்கு போய் vங்கிற வேல்யூவுக்கு போய் திருப்பி 2vங்கிற வேல்யூவுக்கு போய் திருப்பி vங்கிற வேல்யூவுக்கு வந்து சரிதானே 0க்கு வருது. இது கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கும் இந்த pங்கிற பாயிண்ட்டு. சரிதானே பிள்ளையா? ரைட். அப்போ இது கண்டினியூஸாக நடக்கிற இது என்ன? சரி, சேம் டிரெக்ஷன் as well. சரி, சேம் டிரெக்ஷன்லாம் இந்த வெலோசிட்டியும் இருக்குது. ரைட். இது இந்த டிரெக்ஷன், இதுவும் இந்த டிரெக்ஷன், இதுவும் இந்த டிரெக்ஷன். ஹொரிசான்டல் டிரெக்ஷன்ஸ் வந்து சேம் டிரெக்ஷன்லாம் இருக்குது. அப்போது ஒரே சைடில் தான் கிராஃப் வரவும் வேணும். ரைட். 2v வரைக்கும் போயிட்டும் வரணும். ரைட். 2v வரைக்கும் போயிட்டு வர ஆன்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். சரி, ஆனால் இதில் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 0 ஆகுது. எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது? ஃபோர்த் கிராஃப் எப்படி போகுதுன்னு சொல்லி சொன்னால் அது இப்படி மேலே போய் திருப்பி இப்படி கீழே வருது. சரி, அதே நேரம் ஃபிஃப்த் கிராஃபை பார்த்தீங்கன்னா இப்படி கீழே போய்த்து திருப்பி இப்படி மேலால் போய் வருது. சேம் சர்ஃபேஸ் ஏரியா இதுக்குள்ளே இருக்குது. சரிதானே? அப்போ இது வந்து ஒரு தரம் அது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது பீட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஒன்று இது சொல்லுது. அப்படி தானே? பி வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை முடிக்க போல பீட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஒன்று சொல்லுது. ஆனால் உண்மையாகவே பீட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இல்லை. ஏன் பீட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இல்லைன்னா இந்த இடத்துல இருந்த பி இப்போ இந்த இடத்துக்கு வந்து சேரப்போகுது ஆஃப்டர் 1 செகண்ட். சரிதானே? அப்போ ஆஃப்டர் 1 செகண்டோ ஆஃப்டர் அ வைல் ஆஃப்டர் அ டைம் பீரியட் வந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து இப்படி டிக்ரீஸ் பண்ணுற இதுலேருந்து கழிபட்டு போச்சுன்னு சொன்னால் ஆஃப்டர் திஸ் டைம் த பி கெட்டிங் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். ஆனால் இப்போ 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போயிருக்குது. அப்போ 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்குற இந்த ரெண்டு கிராஃபும் வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் கிராஃப் அதில் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் வரல பிள்ளைகள். என்னன்னு சொன்ன பாருங்கள், விடி கிராஃபில் இப்படி தான் போகுது. ரைட். அப்போ இதில் சர்ஃபேஸ் ஏரியா இன்னும் போனால் அதில் சர்ஃபேஸ் ஏரியா அப்படி அட் ஆகிக்கிட்டு தான் கண்டினியூஸாக போகுதே ஒழிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் போகுதே ஒழிய இந்த கிராஃபில் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால் இந்த கிராஃப் தான் சரியான கிராஃப். த ஃபர்ஸ்ட் கிராஃப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா பிள்ளை? அப்போ இதில் இருக்கிற கன்செப்டை வந்து நீங்கள் வழங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டின்னு சொன்னால் என்ன, லீனியர் வெலோசிட்டின்னு சொன்னால் என்ன, ரெண்டுமே யாருக்கு இருக்கும்? ஒரு ஸ்லைட் ஆகி கொண்டு போகிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இது இருக்காது. அதனால் இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிஃபார்ம் solid wheel rolls along a flat surface, not sliding, rolling. இப்போ ரோல் ஆகி கொண்டு போகிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வெலோசிட்டியும் இருக்கும். யாருக்கு 2 வெலோசிட்டியும் இருக்குதோ அவங்கள்ட்ட 2 கைனடிக் எனர்ஜியும் இருக்கும். அதே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கைனடிக் எனர்ஜியை வச்சு போகிற ஒரு கேள்வி ஒன்று கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிதானே? 2 எனர்ஜியும் வச்சு 2 வெலோசிட்டி இருக்குதுன்னா 2 கைனடிக் எனர்ஜி இருக்கும். என்ன 2 கைனடிக் எனர்ஜி? ரோலிங்கால் வர ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, அதே நேரம் லீனியர் மூவ்மெண்ட்டால் வரக்கூடிய லீனியர் கைனடிக் எனர்ஜி.
அப்போ லீனியர் வெலோசிட்டி லீனியர் கைனடிக் எனர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணும். அது நேரம் ரொட்டேஷனல் வெலோசிட்டி வந்து ரொட்டேட்டிங் வெலோசிட்டி த டேஞ்சென்ஷியல் வெலோசிட்டி இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் த பட் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. சரிதானே? அப்போ 2 கைனடிக் எனர்ஜியோட அது மூவ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு இதில் கிடைக்கிற நாலேஜ். சரிதானே? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து 0 ஆகிறது இல்லை. இது தொடங்கின இடத்துக்கு திருப்பி வந்தாலும் இவர் இந்த இடத்துக்கு திருப்பி வரப்போக்குள்ள அந்த பெரிமீட்டருக்குரிய ஒரு டிஸ்டன்ஸ் இங்கால போய்த்தான் இவர் வந்து சேர போகிறார். அப்போ அவருக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்க போகுது. சரி, அப்போ அந்த பாயிண்ட் பிக்கு வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்க போகுது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இந்த ரோல் பட் த given as a roll, the roll, right, each and every point in the circumference in the each and every point of the circumference is going to have a displacement with the time. சரி, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் இந்த கிராஃப் வந்து அழகாக உங்களுக்கு காட்டுது. அதனால் the answer is going to be first answer. Barakallahu feekum. Jazakumullah khair.